இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி எது? பகுதி 3. சட்டப்பிரிவுகள் 12 முதல் 35 வரை எந்த உரிமைகள் பற்றி கூறுகிறது? அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தொடக்கத்தில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? 7 உரிமைகள். தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் யாவை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவுகள் 14 முதல் 18 வரை எந்த உரிமை பற்றி கூறுகிறது? சமத்துவ உரிமை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14. மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 15. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 16. தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 18. சட்டப்பிரிவுகள் 19 முதல் 22 வரை எந்த உரிமை பற்றி கூறுகிறது? சுதந்திர உரிமை. சட்டப்பிரிவு 19 இடம்பெற்ற உரிமைகள் யாவை? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21A. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 22. சட்டப்பிரிவுகள் 23 மற்றும் 24 எந்த உரிமை பற்றி கூறுகிறது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறுகிறது. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. சட்டப்பிரிவுகள் 25 முதல் 28 வரை எந்த உரிமை பற்றி கூறுகிறது? சமய சார்பு உரிமை. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 26. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 27.
மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 28. சட்டப்பிரிவுகள் 29 மற்றும் 30 எந்த உரிமை பற்றி கூறுகிறது? கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறுகிறது. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 29. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 30. சட்டப்பிரிவு 32 எந்த உரிமை பற்றி கூறுகிறது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறுகிறது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 32. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.